அவன் என்ன சாப்பிடுவான், எப்படி தூங்குவான், எங்க ட்ரெஸ் எடுப்பான், அவன் போடுற ட்ரெஸ் எத்தனை நாள் கழிச்சு துவைப்பான், எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஆரம்பிச்சு கடைசி கேர்ள் ஃப்ரெண்ட் வரைக்கும் எல்லா லிஸ்டும் எனக்கு தெரியும். அப்படியா? அவன் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜெசிகா, அவன் கடைசி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம சம்யுக்தா. அதுக்கடையில் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, அவங்க போயிட்டு இருந்துச்சு. இல்ல இவங்கள யாரையாச்சும் சிபி டீப்பா லவ் பண்ணிருக்காரா? யோசி யோசி, நல்ல யோசி. நான் கூட உனக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்ட் இல்ல? சொல்லலாம் தான். ஆமா, எதுக்கு இவ்வளவு டீப்பா கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, எனக்கு அது சம்பந்தமா கொஞ்சம் டீடைல்ஸ் தேவை, சொல்றியா? சரி ஓகே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்ட, உனக்காக நான் சொல்றேன். ஒரே ஒரு ஆளை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருக்கான்ப்பா. யாரு? அவங்க எங்க இருக்காங்க? ஆள் பார்க்க என்னை விட அழகா இருப்பாங்களா? ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தாரா என்ன? உன் அளவுக்கு அழகு இல்ல, ஆனா ஓரளவுக்கு ஒரு மாதிரியான அழகுதான். பயங்கர டீப்பான லவ் தமிழ். அவங்க இல்லாம அவனால இருக்க முடியாது, அவன் இல்லாம அவங்களால இருக்க முடியாது. டீப் லவ். லைஃப்ல யார வேணாலும் அவன் விட்டு தருவான், ஆனா அவங்கள மட்டும் விட்டே தர மாட்டான். அவ்வளவு மாதிரியான ஒரு வேற மாதிரியான லவ். 24 மணி நேரமும் அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அவங்கள பத்தி பேச்சுதான், அவங்களோட மூச்சுதான். எனக்கு என்னமோ இன்னும் அவன் மனசுல அவங்க தான் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. அதனால உன்னால போய் உன்னோட சேர் போட்டு உட்கார முடியல. யார் இது? அவங்கள எனக்கு தெரியுமா? உனதான் நல்லா தெரியுமே, டெய்லி தானே பாத்துக்கிட்டு இருக்க. நல்லா தெரியுமா? யாருன்னு சொல்லி தொலை. அது வேற யாரு? அவன் தான். எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? முதல்ல வர்ஷினி கல்யாணம்னு கேட்டதும் எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அவளை நான் குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு. உன் பொண்ணு மாஸ்டர் டிகிரி படிச்சிட்டு இருக்காமா, அவனும் குழந்தை இல்ல. அவளும் தான் வாழ்க்கையை முடிவெடுக்கிற கட்டத்துக்கு வந்துட்டா. அதனாலதான் சரியான ஒரு பையனை அவளே முடிவு பண்ணிட்டா. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுக்கணுமா. கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அவன் வேலைக்கு போகலாம், ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கலாம். என்ன நீ இப்படி பேசுற? அம்மோ, இப்ப நம்ம அம்மா எடுத்துக்கைய, கல்யாணத்துக்கு முன்னால அவங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்க. அதனால கல்யாண வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு தடையா இருக்காது அம்மோ. இங்க பாரு அம்மோ, இப்ப மட்டும் நம்ம முடியாதுன்னு போய் நின்னு வச்சுக்க, அப்புறம் அம்மா அதை ஏத்துக்குவாங்களா? அம்மோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா உன் பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேத்திக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்க போது அவங்க தலைமையில. இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு அமையுமா? அம்மோ, என் மகளுக்கும் மருமகளுக்கும் நடக்க போற அந்த கல்யாணத்தை என் கண்ணரே நான் பார்க்க போறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் முடியறதுக்கு இடையில மச்சான் வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. நீ அந்த கல்யாணத்துல நின்று உன் கடமையை செய்யத்தான் போற. மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, தைரியமா இருமா, பயப்படாதமா. உன் தேனு நல்லா இருப்பா. கடவுள் தான் துணை இருக்கணும். பிரபு, பிரபு, இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருக்கு. சிபி, எங்க போறீங்க? பாத்தியா, இது அவங்கிட்ட பிரச்சனையே. நேத்து வரைக்கும் தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருந்தா, இப்ப எல்லாம் செட் ஆனதும் புடவைய காட்டுறா. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒழுங்கா பதில் சொல்றானா? அவன் பாட்டுல போயிட்டு இருக்கா. எவ்வளவு திமிரு அவனுக்கு. ஓ, அதுக்கு இப்ப போய் சண்டை போட போறீங்களா? அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, அத பேச போறாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலும்
மனசளவுல கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இதுல என்ன போய் கருத்து சொல்ல போறீங்க? விட்டா இவரே குட்டையை குழப்பி விட்டுருவாரு போல. தமிழ், புருஷன் பொண்டாட்டிகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு முறை இருக்கு. இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணி போறதுனாலதான் ஒரு இடத்துல பெருசா வெடிக்குது. அப்புறம் பஞ்சாயத்துக்கு நாம தான் போய் நிக்கணும். ஐயா நல்லவரே, இத நீங்க சொல்றீங்களா? என்ன இப்ப நான் சொன்ன என்ன? நீங்க புருஷனா கரெக்டா இருக்கீங்களா? நான் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன். நேத்து நான் என்ன கலர்ல சுடிதார் போட்டிருந்தேன் சொல்லுங்க பாப்போம். அது சொல்லுங்க. சரி அத விடுங்க. கல்யாணத்துக்கு நான் என்ன கலர்ல புடவை கட்டியிருந்தேன்? ஆ, ஆ, அதுவே தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்க போகுது? ஆனா நீங்க அடுத்தவன் புருஷன் பொண்டாட்டிய பத்தி பேசுறீங்க. முதல்ல நீங்க ஒரு யூனிவர்சிட்டில படிச்சு டிகிரி வாங்குங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அப்படியே வந்துட்டாரு. ஆ, ஏன் மாப்பிள ரொம்ப டேமேஜ் பண்ணுதோ தமிழ்? ஆமாடா. என்ன கேட்டா இதெல்லாம் ரொம்ப கம்மி, உடல் நிறைய டேமேஜ் பண்ணும் மாப்பிள. அப்படிதானே நீ இருக்க? டாய் நீ நிறைய டேமேஜ் பண்ற, அப்பதான் உன் கட்ட நல்லா இருக்கும். டேமேஜ் பண்ண அப்படின்ற கொஞ்ச நேரத்துல நம்ம கொலை பண்ணிருப்பான். எங்க தமிழ் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கவுண்டர். இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட வேலை கேட்கறதுலாம் தப்புங்க. நான் ஜனமா ஃபேமிலியில ஒரு ஆளா மாற போறேன். அதுக்காக என்னால வேலைக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இனிமே என்ன பாக்குறதுக்கு ஆளா வராதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு இருந்துச்சுன்னா நீங்க நேரா கம்பெனியில் வந்து பாருங்க. நீங்க போலாம். Lydia, don't cry. Just go. பிரபு, தமிழ், யார் அவங்க? அது நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது பழக்கமான பொண்ணு. நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா போறேன்னு தெரிஞ்சு வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்றாங்க. நான் போய் எப்படி தமிழ் பண்ண முடியும்? நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் திறமை தானே ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தானே ரெக்கமெண்டேஷன்லாம். அதான் எதுவாக இருந்தாலும் நேராக கம்பெனிக்கு வந்து ஜனமாவை பார்க்க சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ, நம்ம போகலாம். நிறைய ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குல்ல. உனக்கும் இன்னும் புடவை எடுக்கல. போலாமா? இவ வேலை கேட்டு வந்த பொண்ணு மாதிரி தெரியலையே. அவ எதுக்கு அழணும்? அவ முகத்துல வேற என்னமோ இருக்கு. என்னவா இருக்கும்? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னமோ பிரபுவோட கேரக்டர்ல கொஞ்சம் டவுட் இருக்கே.